வணக்கம் நண்பா. மற்றவர்கள் உங்களை கண்காணிக்கும் போது சரியாக நடந்து கொள்வது நேர்மை கிடையாது. யாரும் உன்னை கண்காணிக்காத போது சரியாக நடப்பதே நேர்மையாகும். உன் கடமையை எந்த சூழ்நிலையிலும் தவறக்கூடாது. கடமையை செய்து முடிக்கும் மனிதனுக்கு உயர்வு நிச்சயம். பெரிய மாளிகைக்குள் அமர்ந்திருக்கும் பொழுது இல்லாத மகிழ்ச்சி மரத்தடியில் அமர்ந்திருக்கும் போது வருகிறது. மகிழ்ச்சி என்பது ஆடம்பரத்தில் இல்லை, உன் அனுபவத்தில் தான் உள்ளது. இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் எப்பொழுதும் மகிழ்ச்சிதான். பணத்தை சம்பாதிக்க தெரிவது போலவே அதை செலவு செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும். பெட்டிக்குள் பூட்டப்பட்டிருக்கும் பணத்தை செலவு செய்யாதவரை அது வெறும் காகிதம்தான். பணத்தை சேர்க்கும் முயற்சியில் வாழ்க்கையை அனுபவிக்காமல் வாழாதீர்கள். ஒரு பேனா எழுத்தாளரை உருவாக்குவது இல்லை, எழுத்தாளரின் மனதில் உள்ள சிந்தனைகளை வெளிப்படுத்தவே பேனா உதவுகிறது. புத்தகத்தை வைத்திருப்பதால் அறிவாளியாக முடியாது. அதை படித்து அதில் கூறப்பட்டதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால்தான் அது பலனளிக்கும், உங்களை அறிவாளியாக மாற்றும். கற்றுக்கொண்ட விஷயத்தை மற்றவருக்கு சொல்லித் தந்தால் அது உங்கள் மனதில் ஆழமாக பதியும். உன்னை நீயே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத போது மற்றவர்களை புரிந்து கொள்ள நினைப்பது சாத்தியமே கிடையாது. உங்கள் மனதை உங்களுக்கு நண்பனாக மாற்றினால் நீங்கள் அடைய விரும்பும் அனைத்தையும் உங்களால் நிச்சயம் அடைய முடியும். மனிதனுக்கு பிறப்பு எப்படி இயற்கையானதோ அதேபோல் இறப்பு என்பதும் இயற்கையானதே. மரணத்தை கண்டு அஞ்சாதே. வாழும் நாட்களை சிறப்பாக வாழ்ந்தால் மரணத்தை பற்றிய பயமே உனக்கு இருக்காது. விலை உயர்ந்த உணவுகளை சாப்பிடும் போது உணரப்படாத சுவை பசிக்கும் போது சாப்பிடும் மலிவான உணவில் உணர்கிறோம். தேவையின் போது கிடைக்கும் பொருளே சிறப்பானது. உன்னை யாரும் இங்கு நம்பாத நிலையிலும் உன்னை நீ முழுமையாக நம்பினால் வாழ்வில் நீ சாதிக்க முடியும். உனக்கு ஒரு கனவிருந்தால் அதை அடையும் முயற்சியில் இறங்க வேண்டும். கனவை கனவாகவே விட்டுவிடக் கூடாது. வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் சந்தோஷமாக இருப்பதே. மகிழ்ச்சியை விட முக்கியமானது வேறு எதுவும் கிடையாது. நீ எங்கு சென்றாலும் உன்னால் முடிந்த அளவிற்கு அன்பு செலுத்த பழகு. அன்பு ஒன்றே உன் மனதிற்கு அமைதியை தருகிறது. அன்பை கொடுத்தால் அன்பை பெறலாம். அவரவர் போல் வாழும் போது நீங்கள் மட்டும் ஏன் மற்றவர்களைப் போன்று வாழ நினைக்கிறீர்கள்? உங்கள் தனித்துவத்தை புரிந்து கொண்டு உங்களைப் போன்று நீங்கள் வாழத் தொடங்குங்கள். அதுவே சிறப்பான வாழ்க்கை. பலர் நடக்கும் என்று காத்திருக்கிறார்கள். சிலர் இப்பொழுதே நடத்தி காட்டுகிறார்கள். அவர்களே வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை நீங்கள் கனவு கண்ட ஒரு வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்வது. அத்தகைய சாதனையே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எல்லைகள் இல்லாத மனித ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் அடைத்து வைப்பது அவரவர் மனமே. மனதின் எல்லையே ஒருவரின் வாழ்வின் எல்லை. ஒருவன் தன்னை எப்படி நினைக்கிறானோ அதுவாகவே மாறுகிறான். இந்த உலகம் உங்கள் காயத்திற்கு மருந்திடும், ஆனால் ஒருபோதும் உங்களை காயப்படுத்துவதை நிறுத்தாது. எனவே உங்களை புண்படுத்தும் எண்ணத்தோடு பழகும் மனிதர்களிடமிருந்து விலகியிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தில் இருக்கும் மனிதன் தன்னுடைய உணர்வே சரியென்று எண்ணுகிறான். பொறுமையாக இருக்கும் மனிதன் மற்றவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கிறான். உறவுகளை வளர்க்கிறான், நிம்மதியாக வாழ்கிறான். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.